ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை, அதனால் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி இப்போ வந்து நான் வந்து கற்பூர தீபாரத்தனை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து விளக்கேற்றுறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நிலவாசல்லையும் விளக்கேற்றுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்தாண்டியும் நம்ம ஒரு கற்பூரத்தை ஏற்றி நம்ம வெளியேருந்து கற்பூரத்தை ஏற்றி நம்ம உள்ளேருந்து சுவாமி படத்துக்கு ஒன் பை நம்ம காட்டிக்கிட்டே நம்ம வந்து உள்ள எல்லா இடத்துக்கும் எல்லா சுவாமி படத்துக்குமே நம்ம வந்து அந்த கற்பூர ஆராதனை காட்டுறது ரொம்பவே நல்லது, விசேஷமும் கூட. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்தமாரி பண்ணுங்கள். இது ஒரு சின்ன இது நம்ம வெளியே சுவாமி வந்து வெளியேருந்து நம்ம உள்ளே அழைச்சிட்டு வரா மாதிரி. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தோன்னா நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்து ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து கற்பூர ஆராதனை காட்டும் போது வெளியே நம்ம ஏற்றிட்டு நம்ம வெளியே வந்து ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றிடணும். அதுக்கப்புறமா நம்ம சுவாமி படத்துக்கெலாம் காட்டுறோம் பார்த்திங்களா, அந்த தீப கொலுசுலேயும் நம்ம கற்பூரம் வந்து வெளியேருந்தே ஏற்றி நம்ம உள்ள நம்ம வந்து சுவாமி படத்துக்கெலாம் காட்டணும். ரொம்பவே விசேஷம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது திரி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா அந்த எண்ணெயாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக நம்மளால் தீபம் வந்து ஏற்ற முடியாது. அப்போ வந்து நம்ம அதை முனையை வந்து நல்லா நசுக்கிட்டு ஏற்றினோன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு தீபம் ஏற்ற முடியும். இன்றைக்கி வந்து கிருத்திகை அப்படின்றதுனால நான் வந்து எல்லா சுவாமி படத்தெல்லாம் நல்லா துடைச்சிட்டு பூஜை பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். பூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையாலேயே தான் நான் வந்து உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து நான் வந்து கட்டி சுவாமிக்கெல்லாம் போட்டிருக்கேன். கோமாதா சிலை பார்த்திங்களா, எல்லாமே வந்து எல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணி சுவாமியும் கும்பிட்டுட்டேன். மனசுக்கு ரொம்ப